படம் செம்மையாக இருக்குது சொல்லலாம். ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய காமெடிஸ் நிறைய வச்சுருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில். இன்டர்வல் ஒரு நல்ல கூஸ் பம்ப்ஸு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சீரியஸாக போகுது. ஒரு டெப்த்தாக எடுத்திருக்காரு. இந்த உயிரை கொடுத்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரை கொடுத்து நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ரிஷப் எடுக்கவும் செஞ்சுருக்காரு. ஒரு வித்தியாசமான படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் தான் அந்த லெஜண்ட் சாப்டர் 1. ஸோ அந்த ஃபஸ்ட் சீன்லேயே ஒன்று காமிச்சிருவாங்க அவங்க எங்கே போனாங்க அந்த மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன இதை கேப்பை பேஸ் பண்ணி ஒரு பெருசாக எடுத்திருக்காங்க. தேர்ட் பார்ட்டுக்கும் லீட் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தை தனியாக கூட பார்க்கலாம். அந்த ஒரு பேஸ் வந்து அவங்க ஸ்டார்டிங் சொல்லிடுறாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பெரிய படம், கொஞ்சம் பயங்கரமாக உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும்தான். ரிஷப் செட்டி வந்து ஒரு டேரக்டராக மெனக்கெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆக்டராக பண்ணுறது வந்து ஆக்டிங் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் வந்து நம்ம எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் அப்போ நம்ம தெரியும். கண்டிப்பாக இந்த உயிரை கொடுத்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இவர்கிட்ட பார்க்கலாம். செம்மையாக நடிச்சிருக்காரு. இவருக்கு நேஷன் இந்த புஷ்பா அவரும் நடிச்சது தான். பட் அவரை விட பெட்டராக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. எடுத்துருக்கவும் சரியாது. ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே நல்லா இருக்குது. காந்தரா வந்து 16 crores கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வந்து 400 crores இந்த புக்கு வந்து ஒரு 125 crores கூகுளில் பார்த்தேன். கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். ஏன்னா வந்து அந்த படம் ஃபஸ்ட் பார்ட் வந்து அந்த கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் லாஸ்ட் ½ hour பயங்கரமாக இருக்கும். இது படமே கொஞ்சம் நிறைய பிரம்மாண்டமாக இருக்குது. காமெடி நிறைய வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மிச்சப்படி அந்த படம் நல்லா இருக்குது. ருக்மணி வந்து கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சில சஸ்பென்ஸ் இருக்குது. அதை யாரும் ரிவீல் பண்ண வேணாம். தேங்க்யூ.